Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudrapriya. India's top educators, top batches are available in Unacademy. If you are interested, join those batches. And Unacademy Compact, which is on every Sunday 10 a.m. Don't forget to attend this test to get scholarship. So Naresh sir code Naresh10 அப்படின்ற code யூஸ் பண்ணுங்க for getting subscription. 3 courses வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 7th April, 31st March and 14th April வந்து நிறைய சார் எடுப்பாங்க. ஸோ த கோட் ஃபார் தேட் இஸ் டாக் அண்ட் மார்க் டு கெட் 10% டிஸ்கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, shopkeeper makes up his goods 45% above the CB and gives 23% discount to the customer. At the time of buying, he uses 120 gram instead of 1 kg, and at the time of selling the goods, he gives 880 gram weight instead of 1 kg. What is the profit % அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கும்போதே 1000 கிராம்னு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு 1120 கிராம்னு வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் செல் பண்ணும்போது 880 கிராம்னு கம்மியாக தான் செல் பண்ணுறாரு. அண்ட் தென் காஸ்ட் ப்ரைஸை விட 45% அபவ் வச்சுட்டு அதுலேருந்து 23% டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஹி இஸ் கெட்டிங் மோர் ப்ராஃபிட். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இதுதான் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் இது, மார்க்டு ப்ரைஸோட அமௌண்ட் இது அப்படின்னு வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எவ்ரிதிங் வந்து பர்சன்டேஜ்லேயும் கிராம் எவ்வளோ மாற்றி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து அசம்ஷன் பேஸில் தான் இந்த சம் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஸோ கெட்டிங் இன் டு த சம் ஆஸ் யூஷுவல், சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஆஸ் நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி தான். ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து 45% above the CP, so 145. So the selling price will be at last 23% discount கொடுத்தது போக தான் he will give selling price வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ 145ல 23% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா that is 111.65. After cancelling, 111.65 will be his selling price. 23% டிஸ்கவுண்ட் போக. ஸோ 111.65 நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே வந்து பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. நம்ம வந்து எங்கேயுமே எக்ஸாக்ட் வேல்யூஸ் இங்கே இல்லாததுனால அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லாமே அசம்ஷன் பேஸில் தானே இருக்குது. ஸோ சிபியை வந்து 10,000 எடுத்துக்க போகிறோம், which is the value of 1 gram. 1 gram வந்து 10,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எஸ்பி வந்து பாயிண்ட் இல்லாமல் வந்துடும் 11,165 அப்படின்னு ஆயிடும். ஸோ தட் நம்மளுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். தென் ப்ரொசீடிங் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1120 கிராம். நம்மளுக்கு வேண்டியது வந்து 880 கிராமோட காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். ஸோ தட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸஸ் இதுதான் 11,165 தான் செல்லிங் ப்ரைஸ் விச் வி ஃபவுண்ட். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க தான் போகுது. காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் அவர் வந்து 1120 கிராமுக்கு தான் வாங்கியிருக்காரு. செல் பண்ணும்போது 880 கிராமுக்கு தான் செல் பண்ணியிருக்காருன்ற போது அதை மட்டும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது 10,000 ஒரு கிராம் இஸ் ஈக்குவல் டு 10,000 அப்படின்னு இருக்குது. இது வந்து 1120ஓடது. நம்மளுக்கு வேண்டியது எவ்வளோ 880ஓட காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ தட் நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் 5,000 which is 5,500 divided by 7 which is the cost price. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சாச்சு, செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சாச்சு. வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி into 100.
ஸோ இதோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ profit percentage is equal to SP minus CP divided by CP into 100. Substituting the values, so 1165 minus 5500 divided by 7, the whole divided by 5500 divided by 7 into 100. So to make this simple, இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 7ஐ மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ ஆஃப்டர் சால்விங் திஸ் உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும்னா 42.1% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் வேகாக போகிற சம் தான், கொஞ்சம் லென்த்தியாக போகிற சம்ஸ் தான். பட் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாமில் பார்த்ததுக்கப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் சால்விங் 100, 145, 23% அஃப்கோர்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ 111.65. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றிடுவோம். 00 இங்கே ஆட் பண்ணிக்குவோம். இந்த பாயிண்ட் இங்கனுக்குள்ளே வேண்டாம். 11,165 இருக்கட்டும். அண்ட் தென் 10,000 வந்து 1120ஓட வேல்யூ நம்மளுக்கு 880 தான் தேவை. ஸோ அதை கேன்சல் பண்ணோன்னா 5500 டிவைடட் பை 7. ஆஃப்டர் தட் இதை இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். தோ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேடினப்போ ஒன் ஷார்ட்கட் ரொம்ப அமேஸ்டாக இருந்தது. பட் இப்படி பண்ணலாமா, லாஜிக்காக கரெக்டாக அப்படின்னு தெரியல. பட் தென் நான் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிபி இஸ் டு எஸ்பின்னு எடுத்துக்கலாம். ஓகே வெயிட், அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். So CP is to SP. First வந்து 45% above the CPன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 rupeesன்னு வச்சுருந்தாங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா, தட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா. அதில் இப்போ 45% above அப்படின்ற போது 45 divided by 100 which is 9/20. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் என்னது, திஸ் 9 rupees இஸ் த ப்ராஃபிட். டினாமினேட்டர் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 20 rupeesக்கு வாங்கினா 9 rupees அவர் ப்ராஃபிட் பார்க்குறாரு, விச் இஸ் 20 rupees ப்ராஃபிட். அப்படி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 29 rupeesக்கு அவர் செல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 23% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா. இஃப் சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, if suppose cost price வந்து 100 அப்படின்னா after giving 23% discount in 100, 77 will be the selling price. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன, 1000 கிராமுக்கு பதில் அவர் 1120 கிராம் வாங்கிக்கிறாரு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன, 880 கிராம் வந்து தான் செல் பண்ணுறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் 1000 கிராம்க்குரிய செல்லிங் ப்ரைஸை வாங்கிக்கிறாரு. 880 கிராமோட காஸ்ட் ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக அவர்கிட்டேருந்து லாஸ் ஆகிருக்குது. அவர் செல் பண்ணுற வெஜிடபிள்லேருந்து 880 கிராமோட வெஜிடபிள் தான் அவர்கிட்ட இருந்து லாஸ் ஆகிருக்குது. பட் தென் செல்லிங் ப்ரைஸில் அவர் வந்து 1000ன்னு போடுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த சைட் இது எல்லாமே ரேஷியோவில் இருக்கா. ஸோ இந்த 1000ம் கேன்சல் ஆகிடும். அண்ட் this 0 cancel ஆகிடும். this is sorry, இது 7, this is 8. இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1000 is to 1121 அப்படின்னு வருது. ஸோ விச் டிஃப்ரென்ஸ் வந்து 421 which is a profit. ஏன்னா SP minus CP சப்ராக்ட் பண்ணோனாலே ப்ராஃபிட் இல்லை. ஸோ 421 is the profit. ஸோ இந்த ப்ராஃபிட்லேருந்து பர்சன்டேஜாக மாற்றும் போது 42.1 தான் அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளாக கொடுக்குறாங்க. பட் விச் இஸ் நாட் லாஜிக்கலி இது கரெக்டாக என்ன அப்படின்றது தெரியல. ஸோ தட் ப்ரொசீஜராக நீங்கள் போடுறது பெட்டர். திஸ் சம் இஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். தோ இது ப்ரொசீஜர் வைஸ் போடுறத
ப்ரொசீஜர் வைஸ் போகிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் லாஜிக்கலாக சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த ஷார்ட்கட்ஸில் வரலாம். ஸோ ப்ரொசீஜர் வைஸ் ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுனதுனால அதவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் ஷார்ட்கட்டும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஈஸியாக தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ. தேங்க்யூ. வில் மீட் யூ சூன். ஹாவ் அ ஹாப்பி டே.